வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைலா பொண்ணு பெரிய மனுஷியாகி 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க சடங்கு வைக்கல, தலைக்கு தண்ணி ஊத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு கதையை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கதை போர் அடிக்கும். இதுக்கடையில மற்ற கதைகள் வேற இருக்கு இல்லையா? அந்த பக்கம் மாதவனுக்கு ஜில்லுக்கும்கான கதைகள் இருக்கு, ஜீவாவுக்கும் அம்சா கையல் அந்த ஸ்டோரி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில நயன்தாரா பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த கதையை நம்ம எடுக்கணும். அப்புறம் இந்த 4 கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி முன்னேறி போயிட்டு இருக்காங்கிற அந்த கதைகளையும் நம்ம கொடுக்கணும். இதுக்கிடையில தாய்மாமன் சீர் யார் செய்யறதுங்கிற போட்டி வேற இருக்கு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டுட்டு வரும்போது கொஞ்சம் நாட்கள் வந்து இழுத்துட்டு போகுது. ஒரே கதைய ஒரே விஷயத்த ஒரு 3 மணி நேரம் படமா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து படம் பார்த்தோங்கிறது மாதிரி ஆயிடும். நம்ம கொஞ்சம் டெய்லி தொடர் கதை சீரியல் மாதிரி கொடுக்கறதுனால கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகுது, அவ்வளவுதான். அப்புறம் கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இடையில நெடுவாளியை வச்சு பாவடையை வச்செல்லாம் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியா காமெடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. நேற்று நெடுவாளியோட காமெடிக்கெல்லாம் நல்ல வந்து வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ஸ்மைலியா போட்டு தள்ளி இருந்தீங்க, பார்க்கவே ஹாப்பியா இருந்தது. நெடுவாளி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டடி அப்படிங்கிற மாதிரி நீங்களே கதைக்குள்ள ரொம்ப ஒன்றிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இன்னைக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் அந்த கதைக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். பிரியாத்திக்கு செலவழிக்கணும்ல, எல்லாரும் பண்ணிட்டு நான் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து எடுத்துக்கிட்டு இருங்க, பாதியில வந்து சாயிண்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. யாரம்மா கொஞ்சாயே வாங்க ஆண்டி. அடே எங்க அப்பா, லைலாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த சடங்கு சாக்கா வச்சு எத்தனை பேர்கிட்ட எத்தனை பவுன் நகை வந்து சேர போகுதோ தெரியல. அதான் நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு சொந்தத்துலேயும் பெருசாக யாரும் தெரியாது. அதே நேரத்தில் எனக்கு பார்த்து வைக்கிறதுக்கும் யாரும் இல்லை. நான் எப்போ உடனே போய் கல்யாணம் பண்ண முடியும்? உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு யாராவது இருக்காங்களாப்பா? அப்படி யாராவது இருந்தா கூட சொல்லுங்க, நம்ம நேரடியாக அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்போம். என்னன்னு சொல்றீங்க? நிஜமா தானா? என்ன தம்பி நிஜமாவான்னு இப்படி கேட்குறீங்க? என் உசுரை காப்பாத்துன சாமி தம்பி நீங்க. உங்களுக்காக ஒரு பொண்ணு கேட்டு வரமாட்டோமா? நீங்க யாருன்னு மட்டும் பொண்ணை சொல்லுங்க. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அட இதை இல்லை தம்பி, நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கண்ணே. உள்ளூரா வெளியூரா இல்லை வெளிநாடா தம்பி? எந்த நாடாக இருந்தாலும் சரி தூக்கிட்டு வந்துடுவான். இல்லைண்ணே, உள்ளூர் தான். நான் ஊருக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே அந்த பொண்ணை தான் பார்த்தேன். எனக்கானவ அவதான்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் என் மனசில் உள்ளதை அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லவே இல்லைண்ணே. அட என்ன தம்பி இந்த காலத்தில் இப்படி இருக்கியே? மனசில் இவதான்னு முடிவு பண்ணிட்டா டக்குன்னு பட்டுன்னு போட்டு உடச்சிடனே. சும்மா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு எவனாவது வந்து தட்டிட்டு போயிட மாட்டானா? ஐயோ அண்ணே, ஏண்ணே நீங்கள் வேற பயமுறுத்துறீங்க? உலக நடத்தையதாப்பா நானும் சொல்கிறேன். இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது. 30 வயசை தாண்டிட்டா அவ்வளவுதான்ங்கிறது மாதிரி ஆகி போகுதுப்பா. அதுக்கப்புறம் 40, 45ன்னு போய்கிட்டே இருக்கே தவிர பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் 20, 22 வயசுலயே வீட்டில் பொண்ணு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைன்னா கழுத நீனாவது எவளையாவது கூட்டிட்டு வாடாங்கிற மனநிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இம்புட்டு வயசா ஏன் பேசாமல் இருக்கிறது நல்ல இல்லை தம்பி. நீங்கள் என்னன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் லவ்வை சொல்லிடுங்க. என்னண்ணே ஒரே போடா இவ்வளோ வயசாகிட்டீங்க? அவ்வளோ வயசு ஒன்றும் எனக்கு ஆகலைண்ணே. ஏ தம்பி அப்படிலாம் இல்லைப்பா, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் அப்பப்போ சொல்லி முடிச்சிடறதாப்பா நல்லது. காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுண்ணே. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் ஒரு 3-4 தடவை தான் பார்த்துருப்பேன். அதுக்கு மேலே நானே அவளை பார்த்ததில்ல. அவளை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவகிட்ட போய் சொல்லலான்னு இருக்கேன். அட என்னப்பா மனசுக்கு பிடிச்சி போயிருச்சுன்றியே, முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் லவ் சொல்லுவோம்னா அது எப்படி லவ் ஆகும்? என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்ன தம்பி, மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன ஜாதகம் குலம் கோத்தரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா போய் லவ் சொல்லுவாங்க? அதுக்கு பேர் லவ்வே இல்லை தம்பி. மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே போய் சொல்லிடுங்க. அந்த பொண்ணு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? அட என்ன தம்பி, உங்களை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. நீங்கள் கண்டிப்பாக லவ் சொல்லுங்க, உடனே உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஆனா நீங்க எனக்கு ஆறுதலுக்கு பேசுறீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க பேசுறது கேட்க சந்தோஷமா இருக்குண்ணே. பாப்போம், கூடிய சீக்கிரமே அவளை பார்த்து சொல்லிடுறேன். தம்பி நம்ம ஹோட்டல் இங்கனதான்ப்பா, இந்த அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டுங்க. லெஃப்ட். ஓ ஓகே ஓகேண்ணே.
அக்கா வச்சிருக்கிற ஹோட்டல் இதுதான்ப்பா, வாங்க உள்ள போவோம். அண்ணே, நம்ம ஊர்ல லேடிஸா சேர்ந்து ஹோட்டல் நடத்துறாங்கிறப்ப ஓரளவுக்கு சின்னதா இருக்கும்னு தான் நினைச்சு வந்தேன். பரவாயில்லையண்ணே, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்ல பெரிய ஹோட்டலாவே இருக்கே. அதுலயும் நல்ல மெயின் ரோட்ல நல்லா இருக்கேண்ணே. வருமானத்துக்கெல்லாம் குறவு இல்லைப்பா, ஓரளவுக்கு பாவம் அதுக்கு உழைக்கிறதுக்கு தக்கன வருமானம் இருக்கு. நல்ல மெயின் ரோடுங்கிறதுனால பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் போறவங்க வர்றவங்க எல்லாம் நின்று சாப்பிட்டுட்டு போறாங்க. ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக அங்கனுக்குள்ள நின்று சாப்பிடாம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக கொடுத்துருங்க பிள்ளைய. என்ன ஒன்று, வாடகை தான், சொந்த இடம்லாம் இல்லை. இதனால என்னென்ன இருக்கு? இன்னைக்கு வாடகைக்கு இருக்கிறது நாளைக்கு சொந்தமாயிட்டு போகுது. இதே மாதிரி 10 கடை கூட அக்காங்களாலலாம் வாங்க முடியும். வாங்க உள்ள போலாம். நீங்க பேச பேச எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, பசி எடுக்குது. உடனே போய் அக்கா கையால சாப்பிடணும். வாங்க வாங்க தம்பி, வாங்க போவோம். ஏ லூசு ChatGPT, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பைத்தியம் பைத்தியம். யாருமா பைத்தியம்? அட அந்த ஏஐ தான்ப்பா. மாம்சு, வாங்க மாம்சு, என்ன இந்த பக்கம்? எல்லாம் உன்னையே தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு இருக்கு பாருங்க மாம்சு. உங்க காதல் மனைவியை பார்க்கறதுக்கு கடைக்கே வந்தாச்சா? ஒரு அரை நாள் பார்க்காம இருக்க முடியாதா? ஏன் என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் எங்கே வேணா வருவேன். எவ கேப்பா? எவ்வளவும் கேட்க முடியாது. ஆனா 24 மணி நேரம் பொண்டாட்டி வினாடியே திரிகிறீங்களேன்னு ஊருக்குள்ளதான் 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. 4 பேர் பேசுறது மாதிரி தெரியலையே. நான் தானே முன்னாடி வந்து நீ பேசுறது மாதிரி தான் தெரியுது. ஐயோ மாம்சு, நீங்க ஒரு தங்கமான புருஷன். உங்களை போய் யாராவது பேச முடியுமா? யாருக்கடி தங்கமான புருஷன்? ஆத்தா அன்னைக்கிளி தாயே, உன் அரசன் உனக்குத்தான் தங்கமான புருஷன். நான் ஒன்னும் சொல்லலமா? அது வாங்க வாங்க மாமா, என்ன கிடைக்கலாம்? வணக்கம்க்கா. அடடே, தம்பி வந்திருக்காங்களாட்டிருக்கு. வாங்க வாங்க தம்பி, நீங்க எப்ப வந்தீரு? மனு கொடுக்கலான்னு அண்ணனும் நானும் போயிருந்தோம். அப்படியே உங்க கடையில சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். ஐயோ பாவம். என்ன? அந்த ஐயோ பாவம் இல்லக்கா. ஐயோ பாவம், வயிறு நிறைய நம்ம கடையில உன் கையால சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாம இங்கேயே உட்கார்ந்துட்டா தூக்கிட்டு போறதுக்கு யாரு வருவான்ங்கிறது மாதிரி யோசிச்சேன். அதுக்காக சொன்ன ஐயோ பாவம். சொல்லுவ போ. மனசாவையும் மாடனையும் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. மாமாவும் தம்பி வந்திருக்காங்கன்னு ஓடும் டீ. ஓகே ஓகேக்கா. புள்ளைய பாரு, இவளே நம்ம பொழப்புக்கு உழ வச்சிருவா இருக்கே. என்ன நிக்கிலி, சாப்பாடு ரெடியா இருக்கான்னு? சமையல்லாம் முடிச்சு ரெடியா இருக்கு மாமா. நீங்க வந்து உட்காருங்க. தம்பி வாங்க உள்ள வந்து டேபிள்ல உட்காருங்க. தம்பி வாங்க உள்ள போவோம். சாப்பாடு அருமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடிதான். வாங்க போலாம். வனசா மாடனே, சாப்பாடு எடுத்து வைங்க மக்கா. வனஜா மாடனா? மாடனு நம்மாடு பேராச்சே. ஹலோ சார். ஹலோ. இருவரும் ஒரு முறை காண்போமா? சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அக்கா நீங்களும் மாமா வந்திருக்கேன்னு சொன்னாங்க. வாங்க உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க தம்பி, உடம்புக்குலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க தம்பி, சாப்பாடெல்லாம் சூடா இருக்கு, சாப்பிடலாம். ஷியோர்க்கா. வாவ், என்னடா அது, யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே. இன்னைக்கு எப்படியாவது இவளை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து இவ கையால சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கானே. பரவாயில்ல, கடவுள் நம்ம பக்கம் இருக்கான். கூடிய சீக்கிரமே லவ்வை சொல்லி ஓகே பண்ணி நம்ம வீட்டில் வந்து சமைச்சு போட்டு அவ கையால வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கான சூழ்நிலை வரணும். என்னாச்சு லைலா? ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. தங்கச்சி, என்னமாச்சு? ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? புடவையெல்லாம் கூட வாங்கியாச்சுமா? என்ன டிராமா போடுறதுக்கு இப்படி அழுகுறானே தெரியலையே. துணி கடையிலே உட்காந்து ஒப்பாரி வைக்கிறான். லைலா என்னாச்சு லைலா? குஞ்சாயி, நான் உங்களுக்கெல்லாம் என்னடி செஞ்சேன்? என்ன செஞ்சேன்? எதுவுமே செய்யலையே. அதனால என்ன இப்போ? எதுவுமே செய்யாத எனக்கு இங்க பாரு, எத்தனை கட்டப்பையும், இத்தனை பையன் எனக்கா அப்படின்னு நினைக்கும் போது என் கண்ணில் இருந்து வர்றது ஆனந்த கண்ணீர். குஞ்சாயி, ஆனந்த கண்ணீர். ஓ காட், ஆனந்த கண்ணீரா? இது ஏதோ அழுகாட்சி கண்ணீர்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். அதான பார்த்தேன். எல்லாமே வாங்கியாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு நினைச்சேன். என்ன லீலா, இதுக்கே இப்படி அசந்துட்டா எப்படி? அண்ணே அண்ணே, சொல்லுமா தங்கச்சி. என் கூட பிறந்த பரதேசி பைய, எரும மாட்டு தடி மாட்டு பைய கூட எனக்காக இத்தனை வருஷத்துல எதுவுமே செஞ்சதில்லைன்னு. ஆனா என் கூட பிறக்காத நீங்க எனக்காக இம்புட்டு சீர்வரிசையை வாங்கி அடிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது என் மனசை என்னால ஆறுதல் படுத்த முடியலனே. ஆறுதல் படுத்த முடியல. ஆறுதல் பறிச்ச முடியலன்னா போய் சாவுடி. வேணா பண்ணவளே, எப்படி ஆக்டிங்க போட்டு எல்லாத்தையும் புடுங்குறா பாரு. அண்ணே, என் உடன் பிறப்பே, சொல்லுமா.
உங்களை மாதிரி ஒரு தெய்வத்து கூடவும் என் குஞ்சாயி மாதிரி ஒரு நாத்தனா கூடவும் நான் கூட பிறக்கலைன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுனே, துக்கப்படுது, துயரப்படுது. லைலா, அண்ணா கூட வேணும்னா பிறக்கலாம், ஆனா நாத்தனா கூட எப்படி பிறக்கிறது லைலா? குஞ்சாயி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக நீ அப்படியேவா எடுத்துக்கிறது? ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுறணும், விளக்க கூடாது. ஓகே லைலா, நீ கண்டினியூ பண்ண. அண்ணே, அண்ணே. சொல்லுமா. இல்லனே, என் ஃப்ரெண்டு குஞ்சாகி கூட என் பொண்ணுக்காக 20,000க்கு தான் புடவை எடுத்தா. ஆனா நீங்க தாய்மாமன்கிற முறைய வச்சு ஒரு படி மேல போய் 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்திய பாருங்க. அங்க நிக்கிறியனே, நீங்க அங்க நிக்கிறிய, அவர் இங்கே தான் நிக்கிறாரு லைலா. நோடா செல்லம், இடையில பேசக்கூடாது. ஓகே லைலா, யூ கண்டினியூ. இப்படியே கண்டினியூ பண்ணி அழுதுகிட்டே இருந்தா அடுத்த நகைக்கடைக்கு எப்போ போறது? நகைக்கடையா? ஆமா லைலா, தாய்மாமன் சீருக்கு புடவை மட்டும் எடுத்து கொடுத்தா போதுமா? நகை செய்யணும்ல. உனக்கு பிடிச்சது மாதிரியான நகையை நீனே வந்து செலக்ட் பண்ணுவா. தெய்வமே, நீங்க என் கண் முன்னாடி வந்து நின்று என் பொண்ணுக்கு நகை எடுக்க போறேன்னு கூப்பிடுறீங்களா? ஆமா லைலா, நான் தான். அதாவது என் அண்ணன் உங்க உருவத்துல வந்து நின்று என் பொண்ணுக்கு நகை எடுக்க போலாம் வான்னு நகை கடைக்கு கூப்பிடுறாரா? லைலா, இந்த டயலாக் எல்லாம் மூக்குத்தி அம்மன்லயே பார்த்தாச்சு, திரும்ப திரும்ப ரீல் ஓட்டாத. ஏன் ஜில்லு, ஏன் என் அண்ணன் கிட்ட என்ன ஃபீல் பண்ண விட மாட்டீங்க? ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியுது லைலா. அப்படியா தெரியுது? ஆமா லைலா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. இட்ஸ் ஓகே, உங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ நகை கடைக்கு போகணும்னு கூப்பிட்டீங்களே, வாங்க போலாம். அடங்கப்பா, நடிப்புல நான் தான் பேர் போனவள்னு பார்த்தா இவ என்னையே மிஞ்சிடுவா போல் இருக்கு. சரி சரி, இந்த துணிமணி எல்லாம் எடுத்து டிக்கில வச்சுட்டு அடுத்த நகை கடைக்கு போக வேண்டியதான். வாங்க கிளம்புவோம். லைலா வாமா. அண்ணன் எவ்வளியோ தங்கையும் அவ்வளியே. இப்பதானே லைலா சொன்னேன், ஓவர் ஆக்டிங் வேண்டாம், உடம்புக்கு ஆகாது. குஞ்சாயி, ஜில்லு அண்ணி ரொம்ப கோவப்படுறாங்க, நம்ம நகை கடைக்கு போயிடலாமா? ஷியோர் லைலா, வா போலாம். அட 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 அட, என்ன ருசி, என்ன கைமணம், என்ன டேஸ்ட். அக்கா வேற லெவல்க்கா, சான்ஸே இல்லை உங்க சமையலை பத்தி சொல்றதுக்கு. கைமணத்தை பற்றி சொல்லிக்கிட்டே தான் அன்னைக்கு வந்தேன். தம்பி ரொம்ப ஆவலாக வந்தாப்புல. இடையில வாங்கப்பா டீ சாப்பிட்லான்னு கூப்பிட்டதுக்கு கூட நான் டீ குடிச்சேன்னா வயிறு நிறைஞ்சிரும், சாப்பிட முடியாதுன்ட்டாரு. அது சரி, அது சரி. ஆனா தம்பி, நீங்க இன்னைக்கு இம்புட்டு தூரம் உருகி உருகி பாராட்டுறதுக்குரிய பாராட்டு எனக்கு கிடையாது, நம்ம மாடனுக்கு தான். என்னக்கா சொல்றீங்க? நீங்க சமைக்கலையா? எங்க அரை மணி நேரம் ஆன்னு நின்றோம்னா தான் கால் வலி கை வலின்னு எதையாவது ஒன்று தூக்கிக்கிட்டு வந்துருதே. அதான் இன்னைக்கு பொழுதோட அக்காவுக்கு ரெஸ்ட்டை கொடுத்து காய்கறி வெட்ட விட்டுட்டு மாடனை சமையலுக்கு விட்டுட்டாளுங்க. இன்னைக்கு சமையல் மாடனோடது தான். எப்படி இருக்கு மாடனே? நீனு நல்லா சமைக்க கத்துக்கிட்டப்ப, சூப்பரா இருக்கு. அக்கா வச்சதுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லையே. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, எல்லா ஐட்டமுமே சூப்பரா இருக்கு. மாடனே நல்லா சமைக்க கத்துக்கிட்டா மாமா. எனக்கு இப்பெல்லாம் பாதி ஒத்தாசை இவதான் பண்றா. ஐயோ மாமா, எல்லாரும் புகழ்றாங்களேன்னு நீங்க நம்பாதீங்க. நான் பக்கத்திலேயே நின்று அக்கா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு சமைச்சேன். மற்றபடி என்னோடது எதுவுமே இல்லை. அக்கா அளவெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க, நான் சும்மா கொதிக்க வச்சு தாளிச்சேன், அவ்வளோதான். என்னப்பா மாடனே, இம்புட்டு ஐட்டங்களை சமைச்சு விட்டு அக்கா எடுத்து கொடுத்துச்சு கொதிக்க வச்சோம்னு சொல்ற. நம்ம முரளி தம்பி மாதிரியே உனக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசாவில் இருக்கு. அதனால தானே 2 பேரும் ஜோடி சேர போறோம். தம்பி, சாம்பார் எப்படி இருக்கு? சாம்பார் அல்டிமேட்டா இருக்குக்கா, வேற லெவல். ஆமா, நீங்க அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது மாடர்ன் மேடம் நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க எப்படி ஹோட்டல்ல? ஏன் சார், படிச்சவங்க ஹோட்டல்ல இருக்க கூடாதா, சமைக்க கூடாதா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலங்க, ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாமே எப்படின்னு கேட்டேன். முன்னாடி இவ குடும்பம் இருந்த சூழ்நிலையில வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு இட்லி கடை மாதிரி வச்சிருந்தோமா, அதுக்கு சும்மா வந்து எங்களோட இருப்பா சமப்பா கொள்ளுவா. அதுக்கப்புறம் இந்த கடை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒத்தாப்புல வந்து பண்ணனா என்னன்னு சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாடனுக்கு நல்ல திறமை இருக்கு, நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், படிப்பு எல்லாம் இருக்கு. எங்களோட சேர்ந்து ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன அன்னைக்கிலிக்கா சைடு கேப்ல கஷ்டம்ன்றீங்க? நம்ம என்ன இந்த வேலையை கஷ்டப்பட்டா பார்த்துட்டு இருக்கோம்? அதானே,
3 வேளையும் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு சந்தோஷமா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சரி அது சரி. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தவங்க கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கறத விட நாங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோங்கிறத நினச்சி சந்தோஷமாக தான் சார் இருக்குது. இந்த கடையை நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். இன்னும் எங்கள் பேரில் நிறைய பிரான்ச்சஸ் உருவாகணும். அதுதான் எங்களோட எய்மே. வாவ், சூப்பர் சூப்பருங்க. அடனே, மத்தியானத்தோட சமையல் வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்ல சொன்னீல. தம்பி ஸ்கூலில் கூட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுறியாமா? அப்படிங்களா? ஆமாப்பா, அவளுக்கும் கொஞ்சம் குடும்ப கஷ்ட சூழ்நிலை. ஏதாவது கூட ஒரு வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்களுக்கு மாத வருமானம் வந்தாலும் அவள் குடும்பத்துக்கு இது கொஞ்சம் போதுமானதா இல்லை. படித்த படிப்பை எதுக்கு வீணாக்கணும்? உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கொடுங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் சும்மா தான் இருப்போம். நாங்கள் போய் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவளுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்களேன். அது கொஞ்சம் அவளுக்கு உதவியாக இருக்கும்ல. சார், அப்படியே உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு நல்லா சொல்லி கொடுப்பேன் சார். என்ன வைக்கல கக்கப்பக்கன்னு இப்படி சிரிக்கிறிய? இப்போவும் நினைச்சேன்னா ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆனாலும் ஆயிடுவேன், தெரியும்ல? ஐயா ஆமாடி நெடுவாளி, ஜில்லா கலெக்டர் பதவி காலியா இருக்கான். நீ வரியான்னு கேட்குறாங்க. ஒரு மனுக்கு எழுதி போடுவோமா? இப்படி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரியாதியே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அரசியல்வாதியா மாறி பிரச்சாரம் பண்ணி சிஎம் ஆனாலும் ஆயிடுவேன். பார்த்து பக்குவமா நடந்துக்கிறங்க. ஆமா ஆமா, ஆனாலும் ஆயிடுவா, யாருக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, ஆஃபீஸ் ஒர்க்ல வீக்கெண்ட் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? சார் நிஜமாவா சொல்றீங்க? அப்புறம் தம்பி என்ன சும்மா அப்பா சொல்ல போறாரு? தம்பி, அப்படி ஏதாவது இருந்தா மாடனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா. பார்ட் டைமா பார்த்துச்சுன்னா அது குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஷியோர்ண்ணே, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னால வர முடியாது சார். கடையில எனக்கு வேலை இருக்கும். நோ ப்ராப்ளம். நீங்க பார்ட் டைமா ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப தேங்க்யூ சார். அட, இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க? ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நாளைக்கு உங்கள் ரெஸ்யூம் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு என்ன ஜாப்னு அலாட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார். ஐயோ, பேச்சு வாக்கில் சாம்பார் ஊற்ற மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, சாம்பார் ஊற்றுறேன். மாடனே, எனக்கு ஊத்துமா. முருங்கைக்காய் சாம்பார் அம்புட்டு ருசியா இருக்கு. என்ன முருங்கைக்காய் சாம்பாரா? சார் உங்களுக்கு? ஊற்றுங்க ஊற்றுங்க. ம், நீங்க ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டட் தானே? அப்ப உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? இடில என்ன கேட்க போற? 3 நாளா முருங்கைக்காய் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை இன்னைக்கு கிரியேட் பண்றேன் பாரு. மாடனே, இவன் என்னடி இவர்கிட்ட கேட்க போறங்கறா? அக்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நெடுவாளி, நீ என்ன பைத்தியமா? பைத்தியக்காரி வேஷம் தானடி போட வச்சிய. 3 நாளா நான் இந்த முருங்கைக்காய் மேட்ரு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி சொன்னீல, இன்னைக்கு சார் கிட்ட என்ன விளக்கம்னு கேட்ட வேண்டியதேன். படிச்சவரு பக்குவமா சொல்லி போடுவாரு. அதெல்லாம் வேணாம். ஆட தள்ளுக்காக்கிட்டே சும்மா வேணா நோனான்னு நீங்களும் சொல்ல மாட்டியே, சொல்ற வரையும் விட மாட்டியே. என்னக்கா கேளுங்க. எதுவா இருந்தாலும் கேளு நெடுவலி. தம்பி புட்டு வச்சிருப்பாப்ல. வெளிநாட்டுல போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்காருல்ல, அதனாலதான் மாம்சு உங்களை விட்டுட்டு சார்கிட்ட கேட்க போறேன். சார், நீங்க சொல்லுங்க. கேள்வியை கேளுங்கக்கா. முருங்கைக்கால என்ன சமாச்சாரம் இருக்கு, அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நெடுவலி, ரசம் கொண்டு வாப்பா. ஐயோ கடவுளே, பைத்தியக்காரி. நெடுவலி, ரசம் கொண்டு வாப்பா. அட இருங்க மாம்சு, நான் அந்த சார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சார், நீங்க சொல்லுங்க, முருங்கைக்கால அப்படி என்ன சமாச்சாரம் இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லுங்க. முருங்கைக்கால பொட்டாசியம், மினரல்ஸ், ஃபைபர்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குக்கா. அதில் அயன் கூட இருக்கு. இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்க்கா. முருங்கைக்காய் லேடிஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லியும் கூட கிடைச்சா சாப்பிடுங்க. எப்பா, இம்புடி சத்து அந்த ஒத்த முருங்கைக்காயிலையா இருக்கு? ஆமாக்கா, முருங்கை கீரையில எல்லாம் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க வாரத்துல 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிறது உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எடுத்துக்கோங்க, நல்ல குட் ஃபார் ஹெல்த். இம்புட்டு நல்ல விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டா நான் பாட்டுக்கு போயிடுவேன்ல. ஆனா முருங்கைக்காய் பத்தி பேசினாலே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது மாதிரி ஒத்த வரியில முடிச்சிடாளுங்க தம்பி. அதான் இந்த முருங்கைக்காய் சமாச்சாரத்துல அப்படி எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு உங்ககிட்ட கேட்டேன். கடவுளே. தம்பி, அண்ணே, சாப்பாடு போதுமா இல்ல முருங்கைக்காய் சாம்பார் போட சொல்லுவாப்பா? எனக்கு போதும்ண்ணே, கிளம்பிடலாமா? தம்பி, நல்ல தெளிவா சொல்லிட்டு போங்க. முருங்கைக்காவுக்கும் நான் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறதுக்கும் என்ன சமாச்சாரம்? அக்கா, நான் பேச்சுலர், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிக்கா விளக்கமா சொல்ல முடியும்? நீங்க வேணும்னா சுப்பிரமணிய அண்ணன் கிட்ட கேளுங்களேன். அவர் இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா அவர் குடும்பஸ்தன் பாருங்க. எனக்கு சாப்பாடு போதும், நான் கிளம்புறேன்.
என்ன வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்ச மனுஷன் உங்ககிட்ட கேட்க சொல்றாரு? என்ன மாம்சு, இந்த முருங்கைக்காயில என்ன சமாச்சாரம் இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? எப்பா சாமி, என்ன ஆள விடுங்கம்மா. என்ன எல்லாரும் இப்படி ஓடுதுங்க? எடி எரும மாடு, யார்கிட்ட போய் என்ன தம்பி கேக்குற? ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது இங்கிதான் இருக்கா? ஏக்கா, இதுல என்ன இருக்கு? நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. படிச்சு உள்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ பைத்தியம் பைத்தியம், நீ உண்மையிலேயே அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடி. அடிங் கொய்யால மாடனே. நெடுவாளி, ஏக்கா சொல்லுக்கா. இந்த முந்தான முடிச்சுன்னு பாக்கியராசு நடிச்ச ஒரு படம் இருக்கு. இருக்காக்கா? இருக்கு மக்கா, இருக்கு. சரி, அந்த படத்தை நீ முடிஞ்சா யூடியூப்ல போட்டு பாரு. அப்ப தெரியும் நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. நான் வரட்டா? முந்தானை முடிச்சு. ஆமா, இந்த படத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு? கூறுகட்ட கிறுக்கி கிறுக்கி வெளிநாட்டுல இருந்து வந்த தம்பி அது. அதையே இப்படி வெக்கப்பட வச்சு ஓட விட்டுட்டாலே. இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, லைலா பொண்ணு பெரிய மனுஷியாகி 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க சடங்கு வைக்கல, தலைக்கு தண்ணி ஊத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு கதையை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கதை போர் அடிக்கும். இதுக்கடையில மத்த கதைகள் வேற இருக்கு இல்லையா? அந்த பக்கம் மாதவனுக்கு ஜில்லுக்கும்கான கதைகள் இருக்கு, ஜீவாவுக்கும் அம்சா கையல் அந்த ஸ்டோரி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில நயன்தாரா பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த கதையை நம்ம எடுக்கணும். அப்புறம் இந்த 4 கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி முன்னேறி போயிட்டு இருக்காங்கிற அந்த கதைகளையும் நம்ம கொடுக்கணும். இதுக்கடையில தாய்மாமன் சீர் யார் செய்யறதுங்கிற போட்டி வேற இருக்கு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டுட்டு வரும்போது கொஞ்சம் நாட்கள் வந்து இழுத்துட்டு போகுது. ஒரே கதைய ஒரே விஷயத்த ஒரு 3 மணி நேரம் படமா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து படம் பார்த்தோங்கிறது மாதிரி ஆயிடும். நம்ம கொஞ்சம் டெய்லி தொடர் கதை சீரியல் மாதிரி கொடுக்கறதுனால கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகுது, அவ்வளவுதான். அப்புறம் கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இடையில நெடுவாளியை வச்சு பாவடையை வச்செல்லாம் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியா காமெடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. நேத்து நெடுவாளியோட காமெடிக்கெல்லாம் நல்ல வந்து வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ஸ்மைலியா போட்டு தள்ளி இருந்தீங்க, பார்க்கவே ஹாப்பியா இருந்தது. நெடுவாளி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டடி அப்படிங்கிற மாதிரி நீங்களே கதைக்குள்ள ரொம்ப ஒன்றிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இன்னைக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் அந்த கதைக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.